சோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஜீவனை சாகடிக்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு எதுவும் அடிபடுறதுக்கு முன்னாடியே ஜியோக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இதெல்லாம் நடக்கும்போதுதான் நம்ம ஜியோக்கு எதுக்காக இங்க டைம் டிராவல் பண்ணி வந்தான் அப்படின்றது ஞாபகம் வருது. ஜியோனோட உயிருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவங்களை எப்படியாவது ரிஸ்க் எடுத்து காப்பாத்தி ஆகணும். அவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ரெண்டாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் அவனுடைய மைண்டுக்கு வருது. போகும்போதே அவங்களுடைய நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணிக்கிட்டே போறான். ஆனா சார்ஜ் இல்லாம அவங்களுடைய போனு சுவிச் ஆஃப். இருந்தாலும் நம்ம ஜியோக்கு அவங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சானே எல்லாத்தையுமே ஒரு வாய்ஸ் நோட்ல சென்ட் பண்ணிடுறான். ஜீவன் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒன்ன மாதிரியே 2013 வந்துட்டேன். ஒன்னு நான் இங்க மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நான் நிறைய பேசினேன், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்றத கூட நான் உங்ககிட்ட தைரியமா சொல்லிட்டேன் அப்படின்னு ஜீவனை லவ் பண்ற விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டு, எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நான் இறந்து போயிட்டா நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும். அதனாலதான் எனக்கு பிடிக்கலனாலும் நான் நிறைய டைம் வேணும்னே ஒன்னு அவாய்ட் பண்ணேன். ஆனா இந்த ஆக்சிடென்ட் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்ன நடந்தாலும் சரி, நீ எந்த விஷயத்த சரின்னு நினைக்கிறியோ அது கான்பிடென்டா பண்ணு. இந்த வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு நம்ம ஜியோக்கு அந்த ட்ரக்குக்கு ஆப்போசிட்ல போறாங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்குது. இப்ப இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஜியோக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜீவன் அவங்களுடைய போனை சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் அவன் அனுப்பியிருந்த அந்த வாய்ஸ் நோட் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோக்கு அவங்களை எந்த அளவுக்கு ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுல இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா இது எல்லாத்துக்கும் காரணமான சோமின் அப்புறம் ஜீவனோட அம்மாவெல்லாம் காட்டுறாங்க. அவங்களுடைய சொந்த பொண்ணு ஜீவன் இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களா இல்லையன்றத பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. அவங்களுடைய ஹஸ்பண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா வந்துட்டாருன்னா போதும், இதுக்கான பணம் அவங்களுக்கு கிடைச்சிரும், ரெண்டு பேருமே இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவனோட அம்மா இந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருக்கிறத பாக்குற சோமினுக்கே கடுப்பாகுது. நீங்க என்னுடைய அப்பாவை ரெண்டாவதா மேரேஜ் பண்ணிருக்கீங்க, இப்ப வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு தெரியல, ஒரு நாள் அவர் உங்களையும் விட்டுட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்றாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பதட்டமா சோமினுடைய அப்பா அந்த இடத்துக்கு ஓடி வராரு. நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்கல. ஜீவன் மேல அந்த ட்ரக் போய் மோதலான்னு பார்த்தா நடுவில் அந்த ஜியோக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். சீரியஸான கண்டிஷன்ல ஜியோக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த மின்ன காட்டுறாங்க. வேலை எல்லாமே சரியா நடந்து முடிஞ்சிருக்கும் நம்பிட்டு யூரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வர அசிஸ்டன்ட் ஜியோக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்ன அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது யூராக்கு ஒண்ணுமே புரியலாம ஜியோக்கு எப்படி அந்த இடத்துக்கு வந்தான். பிளான்ல எப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே சோமினுடைய அப்பாங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. இப்ப நம்ம எல்லாருமே இதுல பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம். இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. மின் எதுவுமே நடக்காத மாதிரி நீ போய் உன்னுடைய வேலையை எப்பவும் போல பாரு. சோமினுடைய அப்பாவையும் அவருடைய வைஃபையும் மட்டும் எப்படியாவது சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சாகணும். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. மின்னு சோமின் தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். உள்ள வந்து பார்த்தா அவங்க இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த ஜீவன் இப்ப உயிரோட இருக்கிறன்ற விஷயத்தினால தாங்கவே முடியல. சின்ன வயசுல இருந்து என்னோட லைஃப்ல தனியா கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு வகையில காரணம் தானே. எப்படி ஆரம்பத்துல என்னுடைய அப்பா என்ன தனியா விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி தான் இப்ப திரும்ப விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப மின்தா வந்து அவங்களை சமாதானப்படுத்தி இந்த ஜீவனுடைய கதையை நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம். இவரா நமக்கு எல்லா விஷயத்திலுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததே உனக்கு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணு. இப்ப நமக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஜியோக்கு பாக்குறதுக்காக அவனுடைய தாத்தா யூன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்க மிஸ்டர் லீ அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த ஆக்சிடென்ட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் ஜீவன் கிட்ட தெளிவா சொல்றாரு. சோமினோட அப்பாவால தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு. இது எந்த ஒரு காரணமும் இல்லாம தெரியாம நடந்த விஷயம் இல்ல, பிளான் பண்ணிருக்காங்க. சோமின் மட்டும் தனியால இந்த வேலையை பண்ண முடியாது. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட யாரோ கண்டிப்பா இருக்காங்க. ஜியோக்கு உன் பேர்ல நிறைய பணத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான். உன்னை எப்படியாவது சாகடிச்சிட்டா அந்த பணம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு உன்னுடைய அம்மாக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. உன்னோட உயிருக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் ஜியோக்கு வேற எதை பத்தி யோசிக்காம உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டான். நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஜீவன் இப்பதான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட லைஃப்ல நடக்க போற பிரச்சனையை மட்டும் தான் அவங்க இவ்வளவு நாள் மைண்ட்ல வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஜியோக்கோட லைஃப்லயும் ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு எப்படிலாம் ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்றது இப்பதானே உங்களுக்கு தெரிஞ்சது. எப்பவுமே அவன் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கணுமா, இதுக்கப்புறம் நான் தான் அவனை சேஃபா பாத்துக்க போறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நான் எப்பவுமே ஜியோ கூட தான் இருப்பேன், அவனை அவாய்ட் பண்ணவே மாட்டேன்னு முடிவு பண்றாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. சோமினுக்கு நம்ம ஜீவன் கால் பண்ணி உங்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோமான்னு தெரியலையேன்னு சொல்லி இவங்களும் உடனே பதறி போய் உங்களை மீட் பண்றதுக்காக போயிடுறாங்க. சோமின் நீ இவ்வளவு ஒஸ்டான ஒரு பொண்ணா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா ஒருத்தவங்களை சாகடிக்கிறத பத்தி கூட யோசிக்க மாட்டல்ல. உடனே சோமின் நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, உன்னால மின்க்கும் எனக்கும் நடுவில் நிறைய பிரச்சனை நடந்தது, நான் பிரெக்னெண்டா இருந்தா இப்ப எனக்கு குழந்தை பிறக்காம போனதுக்கும் நீதான் காரணம்னு போய் சொல்றாங்க. ஆல்ரெடி இவங்க மேல செம்ம கடுப்புல இருக்க ஜீவன் நீ ஏன் திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மின்னோட ஹெல்த்ல தான் பிரச்சனை இருக்கு, அதனால உனக்கு எப்பவுமே குழந்தைய பிறக்காதுன்றது எனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம அதெல்லாம் நம்பிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பழைய ஜீவன் கிடையாது. ஏன் என்னோட லைஃப்ல நீ எப்பவுமே எனக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்க, உனக்கு என்னதான் வேணும் தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லுன்னு கேட்க, பதிலுக்கு சோமினும் நான் எப்பவுமே உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன், அதனாலதான் உன்னோட லைஃப்கே வந்தேன்னு சொல்றாங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. உன்னோட அம்மா என்னோட அப்பாவை ரெண்டாவதா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும்
இப்போதைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. மத்த குழந்தைங்கள மாதிரி தான் நான் என்னுடைய அப்பா அம்மா கூட எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க 2 பேருமே அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. நீயும் என்ன மாதிரி தான் இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருப்பேன்னு தெரியும். அதனாலதான் ஒரு ஃப்ரெண்ட் அவங்க லைஃப்குள்ள வந்தேன். என்ன இருந்தாலும் உன்னுடைய அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட உன்னோட அப்பா உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு, நீ சந்தோஷமா தான் இருந்த அப்படின்றது எனக்கு தெரியும். என்கிட்ட கூட அவர் நல்லா தான் பேசுவாரு. ஆனா கடைசியில பார்த்தா இங்க எனக்குன்னு தான் யாருமே இல்ல. அங்கதான் ஆரம்பிச்சது எல்லாமே. உன் லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. எல்லாரும் எப்பவும் உன்கிட்ட நல்லா பேசுறது, உன்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து போகும்போது ஜீவன் உங்களுடைய கையை பிடிச்சு சொல்றாங்க, என்னோட அம்மா 2வது மேரேஜ் பண்ண அந்த பர்சன் உன்னுடைய அப்பா தான்றது எனக்கு எப்பவும் தெரியும். ஆனா நீ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உனக்கு அவமானமா இருக்கும் அப்படின்றதுக்காக உன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை பத்தி தெரிஞ்சிருந்தும் கூட உங்ககிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. ஆனா நீ பணத்துக்காக இப்ப நான் சாகடிக்கணும்ன்ற முடிவுக்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து உன் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட போற, நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் லைஃப்ல நிறைய விஷயம் நடக்க போகுது, அது எல்லாத்துக்குமே நீ ரெடியா இருன்னு சொல்லி உங்களை வான் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஜியோக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உட்கார்ந்து இருக்கும் போதே மிஸ் யாங் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு உண்மையா இல்ல, அவர் ரெஸ்டாரண்ட்ல வேற ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜீவனுக்கும் புரியுது, இதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மிஸ் யாங்கோட லைஃப்ல இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப நைட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மிஸ் யாங் நடக்கவே முடியாம சோகமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு மிஸ்டர் லீ இங்க வந்திருக்காரு. இவங்க அழுதுட்டே இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு, உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும், உங்களோட ஹெல்த்தும் சரியில்லை, இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு உண்மையா இல்ல அப்படின்றதெல்லாம் நினைச்சு நீங்க இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட கூடாது, உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அதை பண்றேன்னு சொல்றாரு. மிஸ் யாங்க இப்ப இதை பத்தி யோசிக்கிற நிலைமையிலாம் இல்ல. அவங்க அப்படியே சோகமா தான் உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஜியோக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகவே இல்லை, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஜியோன் தான் அவன் பக்கத்துல உட்காந்து அவன் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஜியோக்கு நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல, ரொம்ப மாறிட்டேன், நல்லா தெளிவா இருக்கேன், நீ எழுந்திருச்சு இப்ப பழைய மாதிரி வந்துட்டு அதுவே எனக்கு போதும், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருடைய லைஃப்ல எல்லா விஷயத்தையுமே சரியா மாத்திடலாம். அவன் லாஸ்டா பிளே பண்ண அந்த வாய்ஸ் நோட் அதை தான் மறுபடியும் பிளே பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நீ கண்ணை திறந்து எழுந்திருச்சுன்னா அதுவே போதும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே லைஃப்ல ஒன்னா தான் இருப்போம் அழுதுகிட்டே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஜியோக்கும் கண்ணை திறந்து எழுந்திருச்சிடறோம். ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து அவன் இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கான் போல இருக்கு. ஜீவனுடைய வாய்ஸை கேட்டப்பறம் தான் எழுந்திருச்சிருக்கான். 2 பேருமே மறுபடியும் மீட் பண்ண விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவன் முன்னாடியே லவ் சொல்லியிருந்தான்ல, அதுக்கு நம்ம ஜீவனும் இப்ப அவங்களுக்கு அவனை பிடிச்சிருக்குன்றத சொல்லிடுறாங்க. ஒரு வழியா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் இப்ப 2 பேருமே வீட்டுல தான் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஜீவன் நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே சரியா நடக்குது, கரெக்டா முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா இந்த யூராவோட விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய பாஸ்ட் லைஃப்லயும் இப்படிதான் யூராவை ரிஜெக்ட் பண்றதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில தான் அவளை சரினே ஒத்துக்க வச்சேன். மிஸ்டர் லீ அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம ஜீவன் இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சோமின் அவளுடைய அப்பா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் இப்படி ஒரு ஆக்சிடென்டே பிளான் பண்ணிருக்காங்க. என் பேர்ல இருக்க அந்த 80 பில்லியன் வான் பணம் உங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். யூராவும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம 2 பேர் லைஃப்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி மட்டும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நடுவுல மிஸ் யாங்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னோட ஃபேட் அவங்களுக்கு போயிருக்கு. இப்பதான் மிஸ் யாங்கோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு உண்மையா இல்லன்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும், அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல இதை கேட்டதும் ஜியோக்கு அவங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு ஜீவனை ஹக் பண்ணி அவங்களுக்கு கிஸ் பண்றாரு. இப்ப நமக்கு மிஸ் யாங்க காட்டுறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவர் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்காரு, இதை ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். அவங்க கார்ல கேமரா இருக்குல்ல, அதோட மெமரி கார்டு எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஜியோக்கு தான் காட்டுறாங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது மிஸ்டர் லீ வந்து அவனை மீட் பண்ணி பேசுறாரு. உன்னோட ஆக்சிடென்ட் கேஸ போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிம்பிளா ஏதோ ஒரு டிரைவர் போதையில குடிச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு நமக்கு டவுட் இருக்கு. அந்த மின்னு யூரா இவங்க எல்லாரும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஜியோக்கு உனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்றது முன்னாடியே தெரியுமா என்ன? நீ அன்னைக்கு என்கிட்ட பேசினது கூட அப்படிதான் இருந்தது. ஒருவேளை நீ இதை ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தனா எப்படியாவது இதை தடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. ஜியோக்கு எழுந்து வந்து அவன் ஹக் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தான், அது எனக்கே தெரியும். எனக்கு யாரை நம்பி நான் என்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப நான் நம்புறேன், நீ எனக்கு சொந்த பிரதரா இல்லைனாலும் எனக்கு உண்மையான ஒரு பிரதரா இருக்க. இவன் என்ன திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பாசமா பேசிட்டு இருக்கான்னு மிஸ்டர் லீயும் புரியாம இவனை லைட்டா தள்ளி விட்டுட்டு, ஜியோக்கு இதெல்லாம் இருக்கட்டும், நீ சொன்ன மாதிரி நான் அவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோமினுடைய அப்பாவையும் அவருடைய ஒய்ஃபையும் அந்த யூரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சாகணும். கடைசி அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி சரி நானே உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். உன் கையில அடிப்பட்டதெல்லாம் இன்னும் ரிகவர் ஆகி இருக்கணுமே. அடிப்பட்டது எல்லாமே சரியாகிடுச்சு, ஆனா ஜீவன் தான் எனக்காக இதை போட்டு விட்டது, அதனாலதான் கொஞ்ச நாள் அப்படியே என் கையிலே வச்சிருக்கேன்னு மிஸ்டர் லீ கிட்ட சொல்றோம். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜியோக்கு அப்புறம் ஜீவன் 2 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில அடிப்பட்டு இருக்கிறதுனால அவனால சரியா சாப்பிட முடியல. ஜீவன் தான் அவனுக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஜீவன் நைட் டைம் இங்க இருந்து போகும்போது கூட அவங்கள ஹக் பண்ணி அப்படியே அவன் கையில அடிப்பட்டது இன்னும் சரியாகாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் பேசாம இங்க என் கூடவே ஸ்டே பண்ணிடக்கூடாதீங்க, என் கையில அந்த பெயின் இன்னும் அப்படியே தான் இருக்கு, அதனாலதான் ஒரு சின்ன சப்போர்ட்டுக்குன்னு சொல்றான். 2 பேருமே நைட்டு ஒன்னா தான் தூங்குறாங்க. ஜீவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நடந்தாலுமே நம்ம ஜியோக்கு அவங்க மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான்ல, அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற நம்ம ஜியோக்கு பக்கத்துல பாக்குறான். ஜீவனை காணோம். அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஜீவனை பார்க்ல மீட் பண்ணும்போது கூட இப்படிதான ஒரு இன்சிடென்ட்
இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவன் தூங்கி எழுந்திருச்சு பார்க்கும்போது அவங்க பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்பவும் அதே மாதிரி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி பதறி போய் வெளியே போய் செக் பண்ணி பாக்குறான். ஜியோன் இவனுக்காக ஜூஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஹக் பண்ணி பேசுறான். ஜியோக்கு உனக்கு என்னாச்சு, திடீர்னு வந்து இப்படி எல்லாம் ஹக் பண்ற, ஏதாவது ட்ரீமை பார்த்து பயந்துட்டியா என்னன்னு கேக்குறாங்க. இவனும் இல்லன்னு சமாளிக்கும் போதே அவங்க இன்னொரு விஷயத்த வேற நோட் பண்ணிடுறாங்க. உனக்கு அடிப்பட்ட கையை சரியா மூவ் பண்ண முடியல, அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எப்படி என்ன வந்து ரொம்ப கேஷுவலா ஹக் பண்ணேன்னு கேட்டுறாங்க. ஜீவன் அவங்க பக்கத்திலே இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு இவங்களும் சிரிச்சுட்டே அவன் ஹக் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜீவன் ஆபீஸ்க்கு வந்து அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிம் வந்து வேணும்னே அவங்களை வம்பிழுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்கு நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு, நீ எதுவுமே சரியா முடிக்க மாட்டேற, ஆபீஸ்க்கும் சரியா வர்றதில்ல. இப்படி இந்த கிம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மிஸ் யாங் உள்ள வராங்களா, அவங்கள பார்த்ததுமே ஒரு சைலண்ட் ஆகிடுறாரு. மிஸ் யாங்கும் மெடிக்கல் லீவ் தான் எடுத்திருப்பாங்க. இப்ப அவங்க வந்ததுமே எல்லாருமே அவங்ககிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆக்சிடென்ட் எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த மின்னும் சைலண்டா உள்ள வரான். எப்பவும் போல ஜீவன் இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உனக்கு ரொம்ப குழப்பமாகிடுது. உடனே யூராக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்றான். ஜீவன் எதுவுமே நடக்காத மாதிரி ஆபீஸ்ல வந்து சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி அமைதியா இருக்கா. நீ எதுவும் பண்ணி பிரச்சனையை உருவாக்கிடாத, நீயும் சைலண்டா இரு, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. அந்த ஆக்சிடென்ட் கேஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜியோக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துட்டான். இவங்கிட்ட போன் பேசி முடிச்சதுமே யூரா கிட்ட அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், சோமினுடைய அப்பாவும் அவருடைய ஒய்ஃபும் இப்ப எங்க தங்கி இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. யூரா அவங்களுடைய நம்பருக்கு உடனே கால் பண்ணி, நீங்க என்ன பார்த்து எதுவும் பயப்பட வேணாம், தைரியமா இருங்க, நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தந்துட மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு நீங்க வேற கண்ட்ரிக்கு கூட போயிட்டு வாங்க, அதுக்குன்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல காட்டுறாங்க. மிஸ் யாங் நம்ம ஜீவன் அப்புறம் யூன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டுமே பிரேக் டைம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளைண்ட் தர்றதுக்காக ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ணேன். கார்ல ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருந்ததெல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைச்சு மெமரி கார்டு எடுத்துட்டு போய் செக் பண்ணேன். ஆனா அதுல சரியா எந்த ஒரு டீட்டெயிலும் கவர் ஆகல. இன்னைக்கு நான் ஒரு ப்ரூஃபோட போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுக்காகவே ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டு நான் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் போறதா சொல்லியிருக்கேன். நான் இல்ல அப்படின்ற தைரியத்துல கண்டிப்பா அந்த பொண்ணை ஒரு வீட்டுக்கு வர சொல்லுவாரு. அந்த டைம் நான் கரெக்டா போலீஸோட உள்ள போய் என் ஹஸ்பண்ட் பண்ற தப்ப ப்ரூஃபோட போலீஸ் கிட்ட பிடிச்சு தர போறேன். இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வீட்டுல இருந்து வரும்போதே அந்த டோர் லாக்க கூட உடைச்சிட்டு தான் வந்திருக்கேன். இதை யோசிக்கும் போது நம்ம ஜீவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாஸ்ட் லைஃப்ல அவங்களோட வீட்டுக்கு அவங்க போய் செக் பண்ணும்போது கூட இந்த மாதிரி டோர் லாக் உடைஞ்சுதான் இருக்கும். எல்லாமே நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கு. மிஸ் யாங்கோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களும் அவங்க கூட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போனதும் அவங்க ரெண்டு பேருமே எவிடன்ஸோட பிடிக்கலான்றதுக்காக உள்ள போறாங்க. வெளியே பார்த்தா கரெக்டா ரெட் கலர் ஹில்ஸ். ஜீவனுக்கு அப்படியே அவங்க லைஃப்ல நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஞாபகம் வருது. திடீர்னு இந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே மிஸ் யாங்கோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க மிஸ் யாங்கோட ஹஸ்பண்டுக்கு ஃபுட்டு தந்துட்டு போறதுக்காக வந்த மாதிரி. நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறதா கேள்விப்பட்டேன், அதனாலதான் இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பயத்துல இருக்கிற மிஸ் யாங்கோட ஹஸ்பண்ட் அப்படியே எல்லாரும் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. நீ போலீஸோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு நீ சந்தேகப்படுறியா? ஒருவேளை நீ இப்படி எல்லாம் என்ன தப்பா நினைக்கிற அப்படின்னா நான் இனிமே அந்த பொண்ணு கிட்ட பேசவே மாட்டேன். இது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு போலீஸ் இங்க இருந்து வெளியே போக சொல்லிட்டு ஜீவனை அனுப்பி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஜீவனுக்கு இப்ப இங்க இருந்து போலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு கண்ணாடி டேபிள் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அவங்க பாஸ்ட் லைஃப்ல இந்த டேபிள்ல விழுந்து அவங்க தலையில அடிப்பட்டதுன்னு அவங்க இறந்து போயிருப்பாங்க. மிஸ் யாங்க்கு அப்படி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடி டேபிளை அடிச்சு உடைச்சிடுறாங்க. உங்களால மிஸ் யாங்க்கு மட்டும் ஏதாவது ப்ராப்ளம்னு எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த கண்ணாடி உடஞ்ச சத்தத்தை கேட்டு போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. மிஸ் யாங்கோட ஹஸ்பண்ட் உடனே ஜீவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் நம்பியா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க, இந்த பொண்ணு என்ன மிரட்டணும் அப்படின்றதுக்காக இந்த டேபிள் அடிச்சு உடைச்சிருக்கா. கடுப்புல இருக்கிற மிஸ் யாங் நடுவில் வந்து ஜீவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறது எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிடலாம் நினைச்சியா? ஓ மேலதான் தப்பு அப்படின்றத மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா எனக்கு என்ன உண்மைன்றது தெரியும். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மிஸ் யாங் கோவத்துல அவனுடைய கண்ணத்துல பலர்னு ஒண்ணு வைக்க அவனும் பதிலுக்கு அவங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். மிஸ் யாங் கரெக்டா இப்ப அந்த டேபிள் மேலதான் போய் விழுறாங்க. ஜீவன் மட்டும் அந்த கண்ணாடியை அடிச்சு உடைக்காம இருந்தாங்கன்னா மிஸ் யாங்கோட தலை அந்த கண்ணாடியில போட்டு அவங்க இப்ப இங்கேயே இறந்து போயிருக்க வேண்டியது. கோவத்துல நம்ம ஜீவனோன்னு அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி இவங்க மூணு பேருமே ஸ்டேஷன்ல தான் உட்காந்து டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மிஸ்டர் லீ அப்புறம் ஜியோக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே வராங்க. இங்க இருந்து போகும்போது கூட ஜீவன் கடைசியா மிஸ் யாங்க் அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நீங்க எப்பவுமே உங்களுடைய ஹஸ்பண்டை தனியா மீட் பண்ணக்கூடாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இவங்க இப்படி எல்லாம் பேசுறது மிஸ் யாங்க் ரொம்ப புதுசா இருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா நான் எங்க போனாலும் எல்லா இடத்துக்கும் உன்னை கூப்பிட்டு போகணும்னு சொல்றேன். என் ஹஸ்பண்டால என்னோட உயிருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்க ஜீவனும் அப்படிலாம் இல்லன்னு சமாளிக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரியும். எப்படி மிஸ் யாங்க்கு சொல்லி புரிய வைக்கிறது? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மிஸ்டர் லீ தான் ஜீவன் நீ எதுக்கும் கவலைப்படாத, மிஸ் யாங்க் எந்த ப்ராப்ளமும் வராது, அவங்களுடைய சேஃப்டிக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஜீவன் ஜியோ கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயம் நோட் பண்ணேன். என் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே மிஸ் யாங்கோட லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு உண்மையா இல்லாம ஏமாத்திட்டு இருக்கிறது, அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருந்த ரெட் கலர் ஹீல்ஸ், கிளாஸ் டேபிள்ல தள்ளி விட்டு அவங்களை சாகடிக்கிட்டு
ட்ரை பண்ணது. இன்னைக்கு மட்டும் நான் சரியான டைம்ல போய் காப்பாத்தலனா மிஸ் யாங் உயிரோட இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு டைம் நான் தடுத்துட்டா இது மறுபடியும் நடக்காதுன்னு இல்ல. மிஸ் யாங்கோட ஃபேட்டை நான் எப்படியாவது சேஞ்ச் பண்ணி ஆகணும். அந்த மின் மட்டும் சோமினுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டானா எல்லா பிரச்சனையும் சோமினுக்கு தான் போய் சேரும். சோமின் இறந்து போகணும் அப்படின்னா என்னோட ஃபேட் அவளுக்கு போகணும். இதுக்கப்புறம் அந்த மின்னு சோமினை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா அதுவே போதும். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ண போறோம்னு சொல்ல ஜியோக்கும் இதுக்கு சரின்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல காட்டுறாங்க. அந்த ரெட் ஹீல்ஸை போட்டுட்டு நம்ம ஜீவன் உள்ள வராங்க. எப்பவும் போல அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜியோக்கு எல்லாரும் முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இனிமே இந்த ஃபுட் ப்ராஜெக்ட்ல ஜீவன் கிடையாது, அவங்க சரியா ஒர்க் பண்றது இல்ல, அவங்களுடைய பேர் அதுல இருந்து தூக்கியாச்சு. எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க என்ன வெளியே அனுப்பலாம்னு நம்ம ஜீவனும் ஒரு இடத்துல போய் நின்று அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் விட்டு உன்னை தூக்குனதுக்கான காரணம் நமக்குள்ள இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம் தான். உனக்கு நான் முக்கியமே இல்ல, உனக்கு பணம் தான் தேவை, அதுதான் முக்கியம். அப்படிதானே? நம்ம ரெண்டு பேருக்குமே இப்ப பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்கோ. உனக்கு இந்த ஜாப் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு ஜியோ வேற கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மேல உட்காந்து அந்த மின் வேற கவனிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகி அவங்க பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு அவன் ஆச்சரியமா இங்க நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது அவனை எப்படி நம்ப வைக்கணும்ன்றதுக்கு தான். இவங்க நினைச்ச மாதிரியே அந்த மின்னும் இவங்களுக்குள்ள உண்மையாவே ப்ராப்ளம் தான் போல இருக்கு நம்பிட்டான். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.